ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு நிறைய பக்ஷணம் பண்ணியிருந்தேன். நான் ஸ்வீட்ஸ் அண்டு முறுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன். அது ரெசிபி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் என்னென்ன பண்ணியிருப்பேன்னு போட்டிருப்பேன். ரெசிபி பார்க்கலாம், டீட்டெயில் ரெசிபி இதில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி ப்ரொப்போர்ஷன் இதே மாதிரி செஞ்சிங்களா பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக இந்த முறுக்கு சீடையெல்லாம் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அன்றைக்கி முறுக்கு, வெள்ளை சீடை, உப்பு சீடை, அப்புறம் ரவா லட்டு, ஓமப்பொடி இதெல்லாம் பண்ணேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு உளுந்த பருப்பை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாதிரி வாசனை வரணும்லாம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக சூடானா போதும். எடுத்து நல்லா மாவை அரைச்சிக்கோங்க, சலிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கிலோ அரிசி மாவே அதே மாதிரி நல்லா போட்டு கைவிடாமல், ஏன்னா அடி பிடிச்சிரும், கலர் மாறிடும். ஸோ கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிட்டு அதுவும் சூடாக வரும்போதே எடுத்துருங்க போதும். இப்போ எடுத்து போட்டிங்கன்னா கோலம் போடுற பதத்துக்கு வரணும். ஸோ அதை எடுத்து இப்படி சலிச்சுக்கலாம் நல்லா. ஸோ இப்போ முறுக்கு மற்றெல்லாம் பண்ணுறதுக்கு அரிசி மாவு உளுந்த மாவு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு சுட்டுலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முறுக்குக்கு ஒரு 4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க, 1 கப்பு உளுந்த மாவு போட்டுக்கோங்க. இதுதான் ப்ரொப்போர்ஷன் எந்த முறுக்காக இருந்தாலுமே. இப்போ அரிசி மாவு வித்து கடல மாவு இதே மாதிரி போட்டுக்கலாம். அரிசி மாவு வித்து பொட்டுக்கடல மாவு இதே மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா எல்லா முறுக்குக்குமே இதுதான் ப்ரொப்போர்ஷன் 4:1. நீங்கள் தேங்காய் வேணால் தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம். இந்த இடத்துல பச்சை மிளகா வேணால் அரைச்சி போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். எல்லாம் ஒரு கை நிறைய வெள்ளை எள்ளு போட்டுக்கங்க, கருப்பு எல்லாம் இருந்தால் கூட ஓகே. கொஞ்சமாக 1 ஸ்பூனு ஜீரகம், அப்புறம் இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர். இதை நீங்கள் உருக்கி கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான், சூடாக விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெறும் ட்ரையாக இருக்கும்போது நல்லா கையில் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தெளித்து நல்லா பால் மாதிரி வர மாதிரி பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டு டைரெக்டாகவே நான் முறுக்கு இது எண்ணெயில் சுட்டுருப்பேன். ஏன்னா அடிக்கடி நான் செஞ்சு பழக்கம்னால வரும். இது ஆல்ரெடி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், தனியாக முறுக்கு மாவு மட்டும். அதில் பட்டர் பேப்பரில் எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ முறுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எதுவுமே விண்டு போகலை, உடஞ்சி போகலை, ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். முறுன்னு எவ்வளோ நாளானாலும் இதே கிறிஸ்பினஸ், இதே கலர், இதே இது மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு பட்டர் ஜாஸ்தி போடுறதா இருந்தால் ஜாஸ்தி கூட போட்டுக்கோங்க. பட்டர் முறுக்கு அது. இந்த இடத்துல நீங்கள் சில்லி போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். இல்லை ஏதாவது ஒரு இதை ஃபாலோ பண்ணிக்க. பச்சை மிளகா அரைச்சி விடுறதா இருந்தால் சில்லி போட வேணாம், அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உப்பு சீடை பண்ணிடலாம். ஒரு 3 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூனு உளுந்த மாவு போட்டுக்கலாம். இது உளுந்த மாவு உளுந்த பருப்பை பொறுத்து இருக்குது. ரொம்ப மாவு உளுந்துனா கொஞ்சம் 2 போட்டால் போதும், இல்லைன்னா 3 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் நீங்கள் உளுத்த மாவை. அதே மாதிரி கொஞ்சமாக எள்ளு, ஜீரகம், உப்பு, பெருங்காயம், பட்டர் எல்லாமே போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் அப்படியே உதிராக பிசையணும். ரொம்ப அப்படியே கையில் பால் மாதிரி பிசையணும் இல்லை, உதிராக, அதாவது பிடிச்சா நல்லா பிடிக்கணும், உதுத்து விட்டால் உதிர்ந்துடணும். அந்த மாதிரி இது பிசைஞ்சுக்கணும். தளர்வாக, ரொம்ப கெட்டியால் தளர்வாக பிசைஞ்சுக்கோங்க. உப்பு சீடை வெடிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. தேங்காய் போடுறதை அவாய்ட் பண்ணிங்க. தேங்காய் துருவி போடாமல் அப்படி வேணுங்கிறவங்க தேங்காவை அரைச்சி அந்த பால் ஊற்றி இந்த சமயத்தில் பிசைஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி திப்பாக பிசைஞ்சுக்கணும். அதே மாதிரி உருண்டை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனு ரவுண்டாக பிடிக்கணும்னு இல்லை, அங்கங்கே கொஞ்சம் விண்டு போயிருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ ரொம்ப ஃபைனாக அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா அது கூட வெடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 தடவை இப்படி பண்ணிவிட்டு விட்டுருங்க. விண்டு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் முறுன்னு. ஸோ இப்போ உப்பு சீடைக்கு பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இனிப்பு சீடைக்கு, அதாவது ஸ்வீட் சீடைக்கு பாகு பண்ணிக்கலாம். 1 கப்பு வெல்லம், இது பாகு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அது கரைஞ்சி வந்தால் போதும். இது கல்லில் எதுவுமே இருக்காது, அதனால் நான் டைரெக்டாக பண்ணிடுறேன். கல் இருந்தால் நீங்கள் நல்லா இதான கரைஞ்சதுக்கப்புறம் வடிச்சுக்கோங்க. ஒரு 3 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 to 3 ஸ்பூனு உளுந்த மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எள்ளு மட்டும் போட்டுங்க, இல்லை ஜீரகம் வேண்டாம், எள்ளு மட்டும் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள், பட்டர் போதும் இதுக்கு.
இனிப்புன்றனால பெருங்காயம் அப்புறம் இது ஜீரகம்லாம் வேண்டாம். இது 3 மட்டும் போதும். இதுவும் அதே மாதிரி நல்லா கலந்துட்டு அந்த வெள்ளைப்பாகு வந்து கரைஞ்ச உடனே சூடாக அதில் எடுத்து ஊற்றிடுங்க. சூடாக விட்டதுக்கு அதுக்கும் நல்லா சாஃப்டாக அந்த அரிசி மாவு வந்து வெந்து சாஃப்டாகிடும். நான் அந்த கலக்கிறத காட்டுறேன் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கலக்கிறத காட்டியிருக்கேன். ஸோ இப்போ நல்லா கலந்துச்சு பாருங்கள். கரைஞ்ச உடனே அதில் எடுத்து கொட்டிடலாம். சூடாகவே நல்லா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜை நல்லா திரண்டு சுருண்டு வரும் எல்லாம். இப்போயே நம்ம பால் பிடிக்கிற மாதிரி வந்துடும் பாருங்கள். ரொம்ப ஈஸி. உப்பு சீடையை விட இனிப்பு சீடை வந்து ரொம்பவே ஈஸி. 2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில். இதுக்கு பக்குவம் எதுவுமே தேவையில்லை. இங்கே பாருங்கள் நல்லா சுருண்டு வருது. இதை போட்டு ஒரு சிம்லேயே வச்சு பண்ணணும். ஏன்னா வெல்லம் பாகு சேர்த்துக்கினா டக்குன்னு கரிஞ்சு போக சான்சஸ் இருக்குது, கலர் மாறிடும். அப்படியே வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ 5 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டிங்கன்னா நல்லா இது வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கலர் மாறிடுச்சே சாஃப்டாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெளியே எடுத்து போட்டிங்கன்னா 10 நிமிஷம் கழித்து கிறிஸ்பினஸ் வந்துடும். இப்போ பார்க்குறதுக்கு சாஃப்டாக சதன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும். சும்மா கலர் வந்தோடனே எடுத்து போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உப்பு சீடையை நம்ம பொரிச்சிக்கலாம். உப்பு சீடை அதே மாதிரி தான், கலர் மாறினோன்னு எடுத்துருங்க. 10 நிமிஷம் கழித்து தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சதன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும், உள்ளே வேகாத மாதிரி. டோன்ட் வரி, ஒரு 10 நிமிஷம் கழித்து கிறிஸ்பினஸ் வந்துடும். ஸோ உப்பு சீடை அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்க இதே மெத்தடில் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக அடிக்கடி பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓமப்பொடி பார்த்துடலாம். 1 கப்பு கடல மாவு, அதில் ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்குங்க போதும். இதில் கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஓமத்தை வந்து நான் வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். ஓமத்தோடு போட்டிங்கன்னா அந்த அந்த அச்சில் போடும்போது அதில் அடைச்சிக்கும். ஸோ தண்ணி மட்டும் ஊற்றிக்குங்க போதும். ஸோ எல்லாத்தையும் கலந்துட்டு இதையுமே கொஞ்சம் முறுக்கு மாவு பார்த்து கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக வேண்டாம். ஸோ ஓமப்பொடி ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு எடுத்துடலாம். சட்டுன்னு எல்லாம் சூடாக எண்ணெயில் போட்டிங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகாத மாதிரி போட்டிருப்பேன், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது. நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஹீட்டான ஆயிலில் போட்டிங்கன்னா 2 நிமிஷம் போகுது. அப்படியே போட்டு சுருட்டு எடுத்துடலாம். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மிக்சர் பண்ண இதில் சொல்லியிருப்பேன். ஓமப்பொடி அதில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்குங்க ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா போட்டு எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவ்வளோ நல்லா ஹாட் ஆயிலில் போட்டிருப்பேன், எப்படி நல்லா சுருண்டு வந்திருக்குன்ட்டு. ஸோ நல்லா சூடான ஆயிலில் போடுங்க. வாங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதான் எங்கள் வீட்டு கிருஷ்ணர். ஸோ நான் சொன்னேன் ரவா லட்டு பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ ரவா லட்டு ஃபஸ்ட்டு, இது அப்புறம் கொஞ்சம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச பட்டர், இது அவுள் பாயாசம், அப்புறம் கொஞ்சமாக பால், தயிர், பன்னீர் எல்லாமே வச்சுருப்பேன். இது வந்து இனிப்பு சீடை, ஓமப்பொடி, முறுக்கு, அப்புறமா இது வந்து உப்பு சீடை எல்லாமே இன்றைக்கி சாமிக்கு வச்சாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.